வெல்கம் பேக் டு வைப் ரியாக்ஷன் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளீம்ஸ் ஆஃப் KHXRK ரீயூனியன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்த்துடலாமா? 3, 2, 1 கோ. எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது? புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா ரெண்டு தான் தொடுங்க. அனிருத். சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி ராகம். கரகர பிரியாலே போயிடும். போய் சொல்கிற. தொண்டை வேற ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா. பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். கமலாசன் அது. சூப்பர் சார். ரஜினி சாரும் இதை செலக்ட் பண்ணியிருக்காரு. கமல். குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஓ, ஏய் சூப்பர் ஸ்டார். செம்மையா இருக்கு. அந்த ஒரு 80s லுக்கா, 80s 70s அந்த காலத்து லுக்கு செம்மையா இருக்கு. சால்ட் அண்ட் பெப்பர்ல இந்த தீம் நான் வந்து ஆல்ரெடி நான் கேட்டேன். கேட்கும் போது அப்படியே வெறித்தனமா இருந்துச்சு. ஓ, ஒரு கமலாசன் பாக்குறதுக்கு அப்படியே அந்த விக்ரம் லுக் மாதிரி இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல அது ஃப்ரேம். ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல. வாவ். இந்த லுக்ல எனக்கு என்னமோ ரஜினி சார் வந்து மச் மோர் பெட்டர் மாதிரி தெரியுது. பாக்குறதுக்கு அப்படியே யங்கா இருக்காரு. அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கூரா யங்கா தெரியறாரு. செம்மையா இருக்கு உண்மையிலே. மேக்கப் தான் இருந்தாலும் சூப்பரா இருக்கு. விக்ரம் என்ன நடக்குது இங்க? ஓ ஹோ, ஓ. இப்ப ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணு அப்படியே கோம்போவா ஸ்டைல் பண்றாங்களா? வேற லெவலு. செம்ம பிஜிஎம். நெல்சன். சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. யாரு ஹீரோ? ஓ, தீம்
பிரிக்க விட்டாங்க. அப்பா! செம்மையா இருக்கு. ஐயோ! இதுக்கு முன்னாடி இந்த தீம் வந்து அங்கங்க நான் கேட்டேன். பட் இருந்தாலும் அத நான் அவ்வளவா கேட்கல. இப்ப இந்த பேஸ் ஹெட்ஃபோன போட்டு ஃபுல் வால்யூம்ல வச்சு கேட்கவும் செம்மையா இருக்கு. அப்பா! ஃப்ரேம் பாருங்க ஜி. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்திருப்போமா? இப்படிலாம் நடக்கும்னு. செம்மையா இருக்கு உண்மையிலே. லைக் 2 பேரும் ஒரு ஃப்ரேம். 2 பேரும் ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னு கேள்விப்படும்போதே ஒரு மாதிரி எப்படி சொல்றது? ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா ஓகே. நடக்குதே. அது வரைக்கும் ஐ அம் ஹேப்பி. உண்மையிலே செம்மையா இருக்குங்க. செம்மையா இருக்கு. அதுவும் இந்த ப்ரோமோ ஃபுல்லா ரஜினி சார், கமல் சார், அனிருத் மியூசிக். இது 3ம் தான். மற்றபடி தெரியல. அதுக்கு அங்கிட்டு தான் இந்த சினிமாட்டோகிராஃபி, இந்த ஸ்க்ரீன் அவ்வளோ நல்லா காட்டி கிளியரா அதெல்லாம் வந்து 2வது பட்சம். இந்த 3ம் தான் தூக்கி சாப்பிட்டுருச்சு இந்த ப்ரோமோவை. செம்மையா இருக்கு. படம் எப்படி இருக்க போகுது தான் தெரில. என்ன கதையா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இவங்க 2 பேரை வச்சு என்ன கதை சொல்லுவாங்க? ஆனா இந்த கெட்டப், அந்த லுக்லாம் பார்க்கும்போது ஏதோ சம்திங் டான் பேஸ் பண்ண கதையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. தெரிலங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனா ப்ரோமோ செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆல்ரைட் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ். ஸோ KHXRK ரியூனியன் ப்ரோமோ பார்த்தாச்சு. செம்மையா இருக்கு. சொன்ன மாதிரி தான் 3 விஷயம்தான் தூக்கி சாப்பிட்டுருச்சு. 1 கமல்ஹாசன் சார், இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் தாங்க செம்மையா இருக்கு. செம்ம பீட்டு, வெறித்தனமா இருக்கு. நீங்களும் முடிஞ்சா அந்த பேஸ் ஹெட்ஃபோன்ல எல்லாம் போட்டு கேளுங்க. செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார் 2 பேரும் ஒரு ஃப்ரேம்ல பார்க்கறதுக்கு இதெல்லாம் உண்மையில நடக்குமா அப்படின்னு யோசிச்ச காலங்கள் உண்டு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு யோசிச்ச காலங்கள் உண்டு. ஆனா இட்ஸ் ஹேப்பனிங். நினைச்சாலே உண்மையிலே வாவ் அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த விண்டேஜ் லுக்கில், அது பார்க்குறதுக்கு விண்டேஜ் லுக் மாதிரி தான் இருக்குது. அது செம்மையாக இருக்குங்க. அப்படியே அந்த ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் ஒன்று கொடுக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த கராஜ் செட்டிங் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்கை மட்டும் தான் சொல்கிறேன், அதை தாண்டி நான் வேறு எதையும் குறிப்பிடலை. ஸோ அவ்வளோதாங்க. ப்ரோமோ கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், டீசர், ட்ரெய்லர் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் மூவி. கதை தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம். நெல்சன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிளிம்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ பாய். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.